இந்த லாக்டவுனில் கிரிக்கெட் பார்க்க ஆரம்பித்த கிட்ஸு, ஐபிஎல் கிட்ஸு இவங்கலாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து தானே ரிட்டையர்ட் ஆனார் விராட் கோலி. அதான் ஐபிஎல் ஆட போகிறாருல, ஓடிஐ ஆட போகிறாருல, சும்மா சீனை போடாதீங்களான்னு சொல்கிறாங்க. பட் நான் என்னோடய 10th எக்ஸாமுக்கோ 12th எக்ஸாமுக்கோ காலையில் அலாம் வச்சு எழுந்திரிச்சது இல்லை. 11th நான் வந்து ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா மேட்ச் பார்க்குறதுக்காக 4:30க்கு அலாம் வச்சு எழுந்திரிச்சிருக்கேன். ஏன்னா விராட் கோலி பேட்டிங் பார்க்குறதுக்காக. விராட் கோலி பேட்டிங் மட்டும் இல்லை, மொத்த டீம் இந்தியா பேட்டிங் பார்க்குறதுக்காக. அது ஒரு டெஸ்ட் மேட்ச் தான். தோனி வந்து அப்போ தான் கேப்டன்சியில் இருந்தும் டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர்ட் ஆகுறாரு. விராட் கோலிக்கு டெஸ்ட் கேப்டன்சி வழங்கப்படுது. அப்போ தான் அவர் ஃபஸ்ட்டு மேட்சை லீட் பண்ணுறாரு. அந்த மேட்ச் வந்து அதுக்கு முன்னாடி இந்தியா என்ன யோசிப்பாங்கன்னா, எப்படியாவது மேட்சை ட்ராப் பண்ணிடலாம் தான் யோசிப்பாங்க. ஒன்று ஜெயிக்கிறதுக்காக இல்லை தோக்கிறதுக்காக விளையாட மாட்டாங்க. விராட் கோலி அந்த மைண்ட் செட்டே மாற்றினார். ஒன்று ஜெயிப்போம் இல்லை தோப்போம், ட்ரானா நம்மளுக்கு வேணவே வேணான்னு சொல்லிட்டு அந்த அக்ரெசிவ் கிரிக்கெட்டை காட்டினார். நான் ஏன் இந்தியா டீமோட மொத்த பேட்டிங் பார்ப்பேன்னு சொன்னேன்னா, அவரோட அக்ரெஷன் மொத்த டீமுக்கும் அது பாஸ் ஆகும். அது ஒரு எனர்ஜியாக அப்படியே ஃபீல்டில் தெரியும். அது சொன்னால் புரியாது மச்சான், பார்த்தா தான் புரியும்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ஃபீல் நான் இது வரைக்கும் கிரிக்கெட் பார்க்குறப்ப அனுபவித்ததே இல்லை. அவ்வளோ கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். அந்த எமோஷன்ஸ்லாம் இனிமேல் இல்லை அப்படின்னு யோசிக்கிறப்ப என்னடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீல் ஆகுது. பேட்டிங் மட்டும் இல்லைங்க, பவுலிங். அவர் ஃபீல்டில் நிற்கிறப்ப அந்த மொத்த பவுலிங் யூனிட்டும் வேறு லெவலில் இருக்கும். நம்ம பால் பை பால் அந்த பவுலிங் யூனிட்டை பார்த்து ரசிச்சுட்டே இருப்போம். ஃபார் தி நெக்ஸ்ட் 60 overs தே ஷுட் ஃபீல் த ஹெல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்துக்கு எதிராக ஒரு டைலாக் பேசியிருப்பார். அது இன்னமும் எடுத்து பார்த்தா கண்டிப்பாக கிரிக்கெட் ஃபேன்ஸ் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு கூஸ் பம்ப்ஸ் ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இனிமேல் டெஸ்ட் கிரிக்கெட் ஆட போகிறதில்ல அப்படின்னு நினச்சா ஏற்றுக்க முடியல. ஏன்னா 37 years கூட இன்னும் ஆகலை. November 5 வந்தால் தான் 37 years. பயங்கரமாக ஃபிட்டாக இருக்கார் பாடி வைஸ் பார்த்தா. பட் ஸ்டில் ஹி ரிட்டையர்ஸ் ஃப்ரம் டெஸ்ட் கிரிக்கெட் அட் 36. இது மேனேஜ்மெண்ட் பிரச்சனையா, என்ன இஷ்யூ, அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. ஏன்னா அவர் சொல்லிட்டார் டைம் இஸ் அப்புன்னு சொல்லிட்டு, அதுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். பட் இனிமேல் டெஸ்ட் கிரிக்கெட் எப்படி பார்க்க போகிறோம் அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்குல்ல. அதுக்கு முன்னாடி நாங்கள் பால் பை பால் டெஸ்ட் கிரிக்கெட் பார்த்ததே இல்லை. அப்பப்போ டிவி ஆன் பண்ணி பார்ப்போம், இல்லாட்டி ஃப்ரீ டைம் இருந்தால் பார்ப்போம், இல்லாட்டி ஸ்கோர் செக் பண்ணிப்போம், இந்தியா ஜெயிச்சாங்களா தோத்தாங்களான்னு சொல்லிட்டு செக் பண்ணிப்போம். பட் பால் பை பால் ஒரு T20 பார்க்குற மாதிரி, ஓடிஐ பார்க்குற மாதிரி அதை பார்க்க வச்சது விராட் கோலி. இது எவ்வளோ பேர் ஏற்றுப்பீங்கன்னு எனக்கு தெரில. அப்படி ஏற்றுக்கிட்டால் டெஸ்ட் கிரிக்கெட் இஸ் ஈக்குவல் டு விராட் கோலின்னு கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ பேர் என்ன மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நான் தெரிஞ்சுப்பேன். எந்த அளவுக்கு எனக்கு விராட் கோலி பிடிக்கும்னா, இங்கே அவரோட நேமை நான் டேட்டூ போட்டிருக்கேன், அந்த அளவுக்கு பிடிக்கும். ஸோ அந்த மனுஷன் இனிமேல் டெஸ்ட் கிரிக்கெட் ஆட போகிறதில்ல அப்படின்னு நினைக்கிறப்ப, ஏன்னா அந்த ஃபார்மேட்டை அவர் தான் என்னை லவ்வே பண்ண வச்சார். அதுக்கு முன்னாடி டெஸ்ட் கிரிக்கெட்னால் யாரா பாப்பா அப்படிங்கிற மைண்ட் செட் எனக்குள்ளே இருந்துக்கலாம், எனக்கு தெரியல. பட் அதை உடச்சவரே அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன்.